அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் விட்டமின் இ ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். அதன் பயன்கள் என்ன, எப்படி பயன்படுத்தணும், இது போன்ற தகவல்களை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். விட்டமின் இ ஆயில் பற்றி சொல்லணும்னா நிறையவே இருக்குது. அவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது. குறிப்பாக இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விட்டமின் இ ஆயில் நாம் புறத்தில், அதாவது புற அழகுக்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த பதிவு ஒரு பியூட்டி டிப்ஸ் தரக்கூடிய பதிவு. இந்த விட்டமின் இ ஆயில் சமீப காலமாக கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறை புழக்கத்தில் அதிகமாகவே இருக்குது. அதுவும் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில் நிறைய பேர் அதனுடைய நன்மை கருதி பயன்படுத்திக்கிட்டு வர்றீங்க. நம்ம விஹா ஆன்லைனில் கூட சுத்தமான விட்டமின் இ ஆயில் வச்சுருக்கோம். அதை பற்றி சொல்லுங்கன்னு தான் கமெண்ட்ஸில் சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பயன்பாடு எப்படின்னு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். அதனால் இந்த விட்டமின் இ ஆயில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய பொருள்கள்லையும் எது அதிகமாக இருக்குது, அதாவது நச்சுத்தன்மையை எதிர்க்கக்கூடிய உணவுகள் எது அப்படின்னு பார்த்து நம்ம உணவுகள் உட்கொள்கிறோம். அதே போல் நம் சருமத்திற்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய எண்ணெய்களை, க்ரீம்களை எல்லாம் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம என்ன நிறமாக இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. எப்போவுமே எந்த ஒரு நிறமாக இருந்தாலும் அந்த நிறத்தில் ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். அப்போது அந்த நிறத்திற்கு ஒரு வசீகரம் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாநிறமாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ கிளியோபாட்ராலாம் என்ன நிறம், ரொம்ப வெள்ளையாக என்ன இல்லை, ஆனால் கூட அழகி, உலக அழகிகளில் ஒருவராக சொல்லப்பட்டு இருக்கார் இல்லையா. அதனால் சருமம் எவ்விதமாக இருந்தால் கூட அந்த சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது கூடுதல் அழகை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது தான் விட்டமின் இ ஆயில். அதனால தான் இன்றைக்கு லோஷன்ஸ் ஆகட்டும், க்ரீம்ஸ் ஆகட்டும், இல்லை பலதரப்பட்ட காஸ்மெட்டிக் பொருள்களாகட்டும், அதில் விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்துகிறாங்க. சரும பாதுகாப்பிற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பல எண்ணெய்களில் இந்த விட்டமின் இ ஆயில் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் உள்ள சுருக்கத்தை இல்லாமல் செய்யும். அதாவது ரிங்கிள்ஸ் வயதிற்கு அதிகமாகவே ஒரு சிலருக்கு இருக்கும், இல்லை வயதானவங்களுக்கு கூட முகச்சுருக்கம் இருந்ததுன்னா, ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா அதை போக்குவதற்காக நாம் தினமுமே இந்த விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தலாம். சன் டேன்லேருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நமக்கு சூரிய ஒளிக்கதிர்களிலிருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஏன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் உடம்புல படணும். ஆனால் சுட்டரிக்கின்ற சூரிய ஒளிக்கதிர்கள் ஒரு சிலர் பட்டுச்சுன்னா அப்படியே கருப்பு கருப்பாக ஆயிரும், கரும் புள்ளிகளாக மாறும், சிகப்பு புள்ளிகளாக மாறும், அப்படியே செவந்து போயிடும். ஒரு அரிப்புத்தன்மை, இச்சிங் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஏற்படும். அது ஏற்படாமல் தடுப்பதற்காக நம்ம விட்டமின் இ ஆயில் பூசிக்கலாம். அதற்கடுத்தது நம்ம இந்த விட்டமின் இ ஆயிலை நல்ல மாய்ஸ்சரைசராக பயன்படுத்தலாம். நல்ல மாய்ஸ்சரைசர்னால் நம்ம க்ரீம் போல் பகல்லையே போட்டுக்கிட்டு வெளியில் போகணுன்றது அவசியம் கிடையாது. அப்படி போடலாம். அது எப்படி போடணுன்றது பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தமாக முகம் கழுவிட்டு இந்த ஆயிலை எடுத்துக்கிட்டு முகம் முழுக்க பூசிக்கலாம். அப்படி பூசிக்கொண்டோமே ஆனால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்து முகத்தை அலசி பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ஒரு பளபளப்பு கிடைக்கும். இது தொடர்ந்து செய்துக்கிட்டு வரணும். அதற்கடுத்தபடியாக ஸ்கின் கேன்சர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்மை காப்பாற்றும் இந்த விட்டமின் இ ஆயில். அதாவது ஸ்கின் கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதற்கடுத்தது ஸ்கின் கேன்சருக்கு இந்த விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தலாம். கேன்சர்னாலே அல்ட்ரா வயலட் ரேஸ் அது பாஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம சருமங்கள் எல்லாம் ஒரு விதமாக எரியும், அது சுட்டெரிக்கும், கருத்து போகும். இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தடுப்பதற்கு
சாதாரணமான ஸ்கின் கேன்சர் இல்லாத வேறு கேன்சர்ஸ்க்கெல்லாம் கூட ரேஸ் பாஸ் பண்ணுவாங்க. கதிர்கள் போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான எரிச்சல் ஏற்படும், அது உள்ளுக்குள்ளே. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா தோல் சுருங்கி போயிருக்கும், கருத்து போக வாய்ப்பு இருக்குது, சில மாறுதல்கள் தோலில் ஏற்படும். அதற்கு இந்த விட்டமின் இ ஆயிலை பூசிக்கிட்டு வந்தாங்கன்னா தோல் சுருக்கம், தோல் வேறு வித நிறங்களில் மாறுவதை தடுக்கலாம். ஸ்கின் கேன்சருக்கும் இந்த விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தினால் ரொம்ப நல்லது. அதற்கடுத்தபடியாக எக்ஸைமா உள்ளவர்கள், எக்ஸைமான்றது உங்களுக்கு தெரியும், வெண்தோல் பிரச்சனை இருக்கும். அந்த வெண்தோல் பிரச்சனை ஆரம்பத்திலேயே எங்கேயாவது ஒரு புள்ளியாகவோ இல்லை ஒரு பேட்சாகவோ பார்த்தா இந்த விட்டமின் இ ஆயிலை பூசிக்கிட்டு வரலாம். இல்லை ரொம்ப முத்தி போச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை எடுத்து பூசிக்கிட்டு வாங்க. இதை பூசிக்கிட்டு தினமுமே ஒரு வாரத்துலேயே அது போயிருச்சான்னு பார்க்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தினாதான் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். அதே போல் சோரியாசிஸ் பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தலாம். சோரியாசிஸ் வந்தாலே அது பரவக்கூடியது, ரொம்ப பாடாப்படுத்தும், அரிச்சுக்கிட்டே இருக்கும். சிலருக்கு ரொம்ப முத்தி போச்சுன்னா அதில் தோல் கொட்டவே ஆரம்பிக்கும், பொடிப்பொடியாக கொட்டிக்கிட்டே இருக்கும். அது போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் கூட இந்த விட்டமின் இ ஆயிலை பூசிக்கிட்டு வந்தாங்கன்னா நாளடைவில் அந்த பிரச்சனை போயிடும். அடுத்தபடியாக நமக்கு மறையாத வடுக்கள், ஸ்கார்ஸ் இருக்குது, புண்ணே ஆயிடுச்சு, அந்த புண்ணுக்கு மருந்தெல்லாம் போயும் கூட சரியாக ஆற மாட்டேங்குது, இல்லை ஆறின பின்னாடி வடுக்களாக மாறுது. இதில் குறிப்பாக பெண்களுக்கு சொல்லணும், சிசேரியன் முடிஞ்ச பின்னாடி வயிற்றில் சுருக்கம் ஏற்படும், அந்த சுருக்கத்தில் வடுக்கள் கூட இருக்கும், மார்க்ஸ் இருக்கும். அந்த மார்க்ஸ் எல்லாம் போகிறதுக்கு இந்த விட்டமின் இ ஆயிலை டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணுவாங்க, பூசிட்டு வாங்க, நாளடைவில் அந்த மார்க்ஸ் போயிடும் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு குண்டாக இருந்துக்கிட்டு இழைக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கூட அந்த மார்க்ஸ் ஏற்படும். அந்த வடுக்கள் ஆறணும்னா இந்த விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு ஃபைன் லைன்ஸ், இப்போ ஒரு சிலருக்கு இந்த சிரிக்கும்போது சின்ன வயசு வித்தியாசமே தெரியாமல், வயசானவங்க சிரித்து இந்த கோடு விழுகிறது பரவாயில்ல, ஆனால் சிறு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கே கோடு விழுகும், சிரிச்சா கோடு விழுகிறது, ஒரு மார்க் ஆகும். அந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ், அப்புறம் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போகிறதுக்கு கூட இந்த விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தலாம். அதற்கடுத்தது நம்முடைய நக வளர்ச்சிக்கு இந்த விட்டமின் இ ஆயில் நல்லா பயன்படும். சிலருக்கு நெயில் க்ரோத் சரியாக இருக்காது, வளர்ந்தால் கூட அப்படியே உடஞ்சு தானாக விழுந்துடும், இல்லைன்னா அதில் ஏதாவது கருப்பு புள்ளி வேறு மாதிரி பார்க்குறக்கே நல்லா இருக்காது. இந்த சைட்ஸில் கார்னர்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக ஆகும். அது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த விட்டமின் இ ஆயிலை கொஞ்சம் தொட்டு நெயிலுக்கு பூசிட்டு நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா இந்த நகங்கள் உடையாது. ஒன்று, அந்த விட்டமின் இ ஆயில் இருக்கக்கூடிய சத்துகள் நகங்களுக்கு போய் சேர்ந்து நகம் வளர்ச்சி நல்லா இருக்கும், அதாவது நெயில் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்க பளபளப்பாக இருக்கும், அதாவது ஹெல்த்தியாக தெரியும் நெயில்ஸ் கூட. இந்த நெயில் சரியில்லைன்னா நிறைய பேர் நகைப்பூச்சி பூசுகிறாங்க இல்லையா, நம்ம நகைப்பூச்சி பூசாமே அப்படியே பிங்கிஷாக வரணும் அப்படின்னு, இயற்கையாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டமின் இ ஆயிலை பூசிட்டு மசாஜ் பண்ணுங்கள். அதற்கடுத்தது நம் முடியின் வளர்ச்சிக்கு இந்த விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தலாம். முடி நல்ல பளபளப்பாக இருக்கணும், கருமையாக இருக்கணும், முடி உடையாமல் வளரணும், முடி கொட்டுவதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தணும். எப்படின்னு சொல்கிறேன். நேரடியாக விட்டமின் இ ஆயிலை பயன்படுத்தினா ஒத்து போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கேல்பில் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க, பஞ்சு எடுத்துக்கோங்க, அதை நினச்சி ஸ்கால்பில் மட்டும் பூசிக்கிட்டு லேசாக மசாஜ் கொடுத்துட்டு குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த விட்டமின் இ ஆயிலை பூசிக்கிட்டு இரவு நேரத்தில் காலையில் எழுந்து தலைக்கு ஊற்றிக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை ஒரு சிலர் வந்து அப்படியே 2 நாள் ஊற விட்டுக்கிட்டு அப்புறம் தலை கழுவிக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த விட்டமின் இ ஆயில் சிலருக்கு நேரடியாக அப்படியே எடுத்து பூசினா ஒத்துக்காது, நல்ல சத்தானது இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு எண்ணெயுடன் சேர்த்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டால் விட்டமின் இ ஆயில் 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் கலந்து அதை நீங்கள் பூசிக்கிட்டு வரலாம், பயன்படுத்தலாம். அதே போல் சருமத்திற்கு பயன்படுத்துகிறவங்க கூட
ஏதாவது ஒரு எண்ணெயில் கலந்து பயன்படுத்தி கொள்ளலாம். நேரடியாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அது ரொம்ப நல்ல தரமான எண்ணெயாக இருக்கணும், அப்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கலப்படமான விட்டமின் இ ஆயில் நம்ம வாங்கிக்கிட்டு அதில் சரியான ரிசல்ட் கிடைக்கலன்னா அப்புறம் விட்டமின் இ ஆயில் பற்றி இவங்க இவ்வளோ சொன்னாங்களே ஆனால் நமக்கு சரியாக ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்ம சரியான பொருளை தேர்ந்தெடுக்கணும். இன்னொன்று, இந்த விட்டமின் இ ஆயிலை தினசரி பயன்படுத்தணும் சருமத்திற்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு எண்ணெயில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு, இப்போ முகத்துக்கே பூசுறீங்கன்னு வைங்களேன், இரவு நேரத்தில் பூசி படுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 சொட்டு இந்த விட்டமின் இ ஆயிலை போட்டுக்கிட்டு முகத்தில், கழுத்தில், கைகள் எல்லாம் பூசிக்கலாம். இதில் உங்களுக்கு நான் சொன்னேன் மாய்ஸ்சரைசராக எப்படி பயன்படுத்தணும்னு. தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை எப்படி இருந்தாலும் கழுவுவோம். அதுக்கப்புறம் ஒரு டோனர் பயன்படுத்திக்கோங்க. டோனர்ன்றது நம்ம விஹா ஆன்லைனில் இப்போ தான் நான் தயார்படுத்தியிருக்கேன். ஹோம்மேட் டோனர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை பூசிக்கிட்டு வரேன் கொஞ்ச நாளாக. அதான் பூசிக்கிட்டுன்றது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரேன். ரொம்ப நல்லாயிருக்கும். டோனர் எல்லாருமே பயன்படுத்தணும். அப்போ தான் இந்த போர்ஸ் எல்லாரும்னா ஸ்கின் நல்லா மொழுன்னு இருக்கிறவங்களுக்கு அவசியம் இல்லை, ஆனால் கூட டோனர் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த குழியாக இருக்கிறவங்களுக்கு டோனர் பயன்படுத்தினா சீக்கிரத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த குழியெல்லாம் மூடிடும். அதை பற்றி நான் தனிப்பதிவாக கொடுக்குறேன். இப்போது வெளியில் வாங்குகிற மாய்ஸ்சரைசர் க்ரீம் அத்தனையிலுமே விட்டமின் இ ஆயில் போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் விலை அதிகம் இல்லையா? விலை அதிகமாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் க்ரீம்லாம் போட்டிருப்பாங்க. நான் இயற்கையாகவே அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதனால் நம்முடைய விஹா ஆன்லைன் மாய்ஸ்சரைசர் க்ரீமில் விட்டமின் இ ஆயில் சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் விட்டமின் இ ஆயில் மட்டுமே மாய்ஸ்சரைசராக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இந்த டோனர் போட்ட பின்னாடி 2 சொட்டு விட்டமின் இ ஆயில் எடுத்துகிட்டு முகத்துல எல்லாம் பூசிக்கோங்க. இந்த டோனரை எப்போவுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கக்கூடாது. அந்த ஈரம் ஆறுறதுக்கு முன்னாடியே 2 சொட்டு விட்டமின் இ ஆயில் எடுத்துகிட்டு நல்ல பரவலாக பூசிக்கிட்டு தூங்கிடலாம். காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சருமமும் பளபளப்பாக இருக்கும். முகத்திற்கே கூடுதல் பொலிவு கிடைக்கும். சரிங்க, இந்த விட்டமின் இ ஆயிலை நாங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரமான விட்டமின் இ ஆயில் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் இந்த விட்டமின் இ ஆயில் சாப்பிடுவதற்கு பதிலாக விட்டமின் இ சத்துள்ள உணவுகள் தேடி சாப்பிட்டோம்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. விட்டமின் இ நிறைந்த உணவுப் பொருள்கள் என்னென்னு நான் தனிப்பதிவாக கொடுக்குறேன். அதில் இயற்கையாகவே விட்டமின் இ நிறைந்திருக்கும். அது சாப்பிட்றதுனால நான் இப்போ என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொன்னேனோ அத்தனையுமே அதில் கிடைக்கும். சுத்தமான விட்டமின் இ ஆயில் நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. நான் பேசும்போதே விட்டமின் இ ஆயில் பாட்டில் அங்கே காமிப்போம், அதை பார்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் காஸ்மெட்டிக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது இப்போ சொன்னேன்ல இந்தந்த நன்மைகள் இருக்குன்னு, அதற்கும் பயன்படுத்திக்கலாம். ஓரலாக எடுக்கணும்னா சும்மா ஒரே ஒரு சொட்டு பாலில் மிதமான சூட்டில் ஒரே ஒரு சொட்டு போட்டு குடிச்சிட்டு வரலாம். எங்களோடது சுத்தமானது. புதிதாக பார்ப்பவர்கள் விஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயே நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் போலிகளை தவிர்ப்பதற்காக ஏன் இப்படி சொல்கிறேன்னா, விஹா என்கின்ற பெயர் மேலே நிறைய பேருக்கு ஒரு கண் இருக்குது. அதனால் எப்படியாவது அந்த பெயரை ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணி கொண்டு வரலாமா அப்படின்னு செய்துட்ருக்காங்க. அதை தடுக்கும் முயற்சியில் நாங்களும் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த போலிகளை தடுப்பதற்காக விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. viha.onlineலையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு பாருங்கள். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் அனைத்துமே இரண்டிலும் இருக்குது. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் இருக்குது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்குது. இது தவிர கூகுள் மேப்ஸில் அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்புக்கே வந்துடலாம். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நாங்கள் வச்சுருக்கோம் சென்னையில். சரி, என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு விஹா ஆன்லைன் பொருள்கள் தாங்க எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி.
போலிகளை தடுப்பதற்கு இவ்வளவெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, இன்றைக்கு நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.